வாக்கு எதிர்பார்ப்பு 2026 தேர்தல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். 2026 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதியில திமுக வெற்றி பெறுவதற்கு திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. திமுக கூட்டணி சார்பில எப்படி இந்திய தேசிய காங்கிரஸ் தான் நிக்க போறாங்க. ஸோ அவங்க என்னங்க அப்படின்னா 41.87% 70,673 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த இடத்துல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு புதுக்கோட்டை பொறுத்தளவுக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த மாதிரி அந்த சுற்று வட்டாரத்துல மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சிதம்பரம் அவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களோட எல்லா அந்த ஓட்டுகள் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கும், எஜ்ராஜாவும் அந்த தொகுதியில் அந்த பக்கம் தான் இருக்காரு. ஸோ அது வந்து ஒரு நேஷனலைஸ்டு பார்ட்டி, அதாவது கன்னியாகுமரி மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒரு நேஷனல்ஸ் பார்ட்டி மாதிரி இருக்கு, நேஷனல் பார்ட்டிஸ் மாதிரி இருக்கு. 41.87% 70,000 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு திமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 31.67% 53,488 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 2016 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. ஸோ இந்த தடவை வந்து இபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து சீர்மிகு மாற்றங்களை வந்து அதிமுகவில் நிகழ்த்திட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ கண்டிப்பாக இது கூட்டணி கட்சிகளுக்கு தான் ஒதுக்க போகிறாங்க. கூட்டணி கட்சிகள் ஒதுக்கினாலும் இந்த தொகுதியில் பாஜகவுக்கு தான் கொடுப்பாங்க. சரி, பாஜகவுக்கு கொடுத்தாலும் இந்த வாக்குகளை மீறி அவங்க வாக்குகள் வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். ஸோ இது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் அதிமுக கூட்டணிக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் டிசப்பாயின்மெண்டடாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்க நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 11.96% 20,188 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வாக்குகளை வந்து சேகரிக்கிற அளவுக்கு அவங்க வந்து எல்லா தேர்தல்களையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் இந்த தடவையும் பார்த்தீங்க அப்படின்னா 11.96% மேலே வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நாம் தமிழருக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. ஸோ அது எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்க, இல்லை சீமான் அவர்கள் எப்படியெல்லாம் வந்து, ஏன்னா சீமான் அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிவகங்கை, ராமநாதபுரம், அப்புறம் அந்த புதுக்கோட்டை பக்கமெல்லாம் கொஞ்சம் வாக்குகள் அதிகமாக அவர் சேகரித்து வச்சிருக்காரு என்னோட அனலைஸ் படி பார்க்குறப்போ. ஸோ இதில் கண்டிப்பாக வந்து ஒரு கூட்டணியோட சேர்ந்தாருன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10.40% 17,558 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏன் இந்த இடத்துல வந்து கம்மியான வாக்குகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஏஜ் வைஸ் கேட்டகரிகள் அதிகமாக இருந்தாலும் அந்த நேஷனல் பார்ட்டிஸை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு ஏன்னா அவங்களுக்கு எகெய்னஸ்டாக தான் இவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த தொகுதியில் கொஞ்சம் சரிவுகள் சந்திக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் ரசிகர்கள் இளைஞர் பட்டாளங்கள்லாம் இருக்க காரணத்தினால 10.40% 17,558 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம்.